Hello friends, welcome to Motivate Education. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் நம்ம வின் பண்ணணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னா நம்பர்ஸ் அண்ட் ரேஷியோ. இந்த நம்பர்ஸ் அண்ட் ரேஷியோஸ் இதை பற்றி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே ஆனால் இது ரியல் வேர்ல்டில் நம்ம அப்ளை பண்ணுறது கிடையாது. அதை நம்மளுடைய லேசினஸால் அப்படியே அதை மறைச்சிடுறோம். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் வின் பண்ணுறதுக்கு இந்த ஒரு 3 விஷயத்தை முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய நம்பர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது, நம்மளுடைய ரேஷியோ படி ஒர்க் பண்ணுறது, அந்த ரேஷியோஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதாவது இது இன்னும் புரியும்படி தெளிவா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ் பத்தி பார்க்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நம்பர்ஸ்ங்கிறது வந்துட்டு இந்த வீக்ல எத்தனை பிரசன்டேஷன் பண்ணணும், இந்த வீக்ல எத்தனை பேர்த்த சந்திச்சு பேசணும், இந்த வீக்ல நம்மளுடைய பிசினஸ்ல எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்க, இந்த வீக்ல நாம எத்தனை மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம், இந்த மாதிரியான பல்வேறுபட்ட விஷயங்களையும் நாம நம்பர்ஸ்ல கணக்கிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வீக் வந்துட்டு 20 பிபிடி பண்ணுவேன், இந்த வீக் வந்துட்டு நான் இத்தனை மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி நோட் பண்ணணும். இந்த மாதிரி நோட் பண்றதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா, நம்ம எல்லாருமே அதிகமான பிரசன்டேஷன் பண்ணுவோம். ஆனா அது நம்ம எத்தனை பண்ணிருக்கோம், ஒரு நாள் எத்தனை பண்ணிருக்கோம், இந்த வாரம் எத்தனை பண்ணிருக்கோம், இதுல நம்ம எத்தனை ஃபாலோ த்ரூ பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கணக்குல எடுக்கிறதே இல்ல. அது எல்லாத்தையுமே கேர்லெஸ்ஸா விட்டுருவோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணா மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ஒரு அப்ளைனா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய டவுன்லைன்ஸ் கிட்ட உங்களுடைய பிசினஸ் இப்ப எப்படி போயிட்டு இருக்குது, இன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்காம உங்களுடைய நம்பர்ஸை சொல்லுங்க அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட நம்பர்ஸை பத்தி கேளுங்க. நாம இப்படி கேட்கும்போது அவங்களுக்கும் நமக்கும் விவாதங்கள் குறையும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கவனம் எல்லாமே நம்பர்ஸ் மேல மாறும். இதுவே அவங்களுடைய சக்சஸ் பாதைக்கு கொண்டு போகும். இப்ப நமக்கு நம்பர்ஸோட பவர் தெரியும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ரேஷியோ. இதை நாம எப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அப்ளை பண்ணலாம்னா, நீங்க 10 பேருக்கு போன் கால் பண்ணி இன்வைட் பண்றீங்கன்னா அதுல 7 பேர் உங்களை சந்திக்க ஒத்துக்குவாங்க. அந்த 7 பேர்கிட்ட நீங்க பிபிடி பண்ணும்போது அதுல 2 பேர் உங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. இதை நாம 10:7:2 இந்த ரேஷியோல கால்குலேட் பண்ணலாம். சரி, இதை எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னா, நீங்க ஒரு சேல்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு 1000 ரூபீஸ் இன்கம் வருதுன்னா 2 சேல்ஸுக்கு 2000. இப்ப அந்த 2000 நீங்க இன்வைட் பண்ண 10 பேர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு போன் காலுக்கு உங்களுக்கு 200 ரூபாய் தராங்க, 10 போன் காலுக்கு 2000 ரூபாய் தராங்க. இதுவே நீங்க அந்த 7 பேர் கூட பிபிடி பண்றதுல கம்பேரிசன் பண்ணுனீங்கன்னா அதுல ஒரு பிபிடிக்கு 286 ரூபாயும் 7 பிபிடிக்கு 2000 ரூபாயும் தராங்க. இப்ப நம்ம நம்பர்ஸ் அண்ட் ரேஷியோஸை பார்த்துட்டோம். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம அந்த டைரக்டா க்ளோஸ் பண்ற அந்த 2 சேல்ஸ் பார்க்காம ஒரு இன்வைட்டுக்கு 200 ரூபாய் தராங்கன்னு, ஒரு பிபிடிக்கு 286 ரூபாய் தராங்கன்னு நாம இமேஜினேஷன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய எஃபெக்டிவ்னஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். நாம எதிர்பார்த்த மாதிரியே சேல்ஸை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அதிகமான சேல்ஸை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் ரேஷியோஸை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் இது எல்லாத்தையுமே பி ஏ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மில்லியனர் பை தீபக் பஜாஜ் இந்த புக்ல இருந்து தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டீம் மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க மோட்டிவேட் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐகானை டர்ன் ஆன் பண்ணிடுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.